புதுக்கோட்டையில் மாவட்டம் ராப்பூசல் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு அரசு சார்பில் நடைபெற்றது. அது குறித்த கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். தொலைபேசி இணைப்பில் நமது செய்தியாளர் சிவசக்திவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சிவசக்திவேல், புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசல் கிராமத்தில் அரசு சார்பில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றிருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்துகிட்டு அந்த நிகழ்வுல இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வை தொடங்கி வைத்து அதில் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம பார்த்தோம். தற்போது வரை புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசல் கிராமத்துல எவ்வளவு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கு, அங்க எவ்வளவு பேர் குவிஞ்சிருக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய சூழல் குறித்து சொல்லுங்க. கடந்த காலங்கள்ல பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல பிரசித்தி பெற்ற மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், அவனியாபுரம் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டுக்கு ஈக்குவலாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலை, திருவப்பூர், தென்னலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்து வரக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு பொறுத்த மட்டும் அந்த ஊர்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறதுக்கு எல்லாரும் திட்டமிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல காளை வளர்ப்போரா இருக்கட்டும், காளை ஆர்வலர்களா இருக்கட்டும், மாடுபிடி வீரர்கள் எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க. இந்த நிலையில தமிழக அரசு நேற்றுக்கு அறிவித்ததுக்கு இணங்க புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசல் கிராமத்தில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சருடைய சொந்த ஊர் அது அந்த கிராமம் தான். அந்த ஊர்ல தற்பொழுது வாடிவாசல் திறந்து விடப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டி 11 மணியிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில சுமார் 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்க வந்துகிட்டு இருக்கின்றன. இதுவரைக்கும் 62 காளைகள் பங்கேற்கப்பட்டு 33 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டுள்ளன. காளைகளை அவிழ்த்து விடப்படும் போது அந்த காளைகளுடன் விளையாடி காளைகளை அடக்குபவர்களுக்கு பரிசுகள், பரிசர் பொருட்கள், ரொக்க தொகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த போட்டியில தற்பொழுது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் பங்கேற்றிருக்கிறாரு. மாவட்ட கலெக்டர் தலைமையில் நடந்து வரக்கூடிய இந்த போட்டியில் மாவட்ட காவல்துறை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. மாப்பா பாண்டியராஜன், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் வைரமுத்து உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. இந்த பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசலை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாமே கிராம பகுதிகளாகும். இந்த பகுதிகளில் ஏராளமான காளைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றது. காளை வளர்ப்போர், மாடுபிடி வீரர்கள், ஆர்வலர்கள் சுற்று வட்டார பகுதிகளை சார்ந்த திருச்சி, கரூர் மற்றும் தஞ்சாவூர், சிவகங்கை உள்ளிட்ட 4 மாவட்டங்களை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள், ஆர்வலர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்காங்க. இருப்பினும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் நடந்து வரக்கூடிய உள்ளிருப்பு போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தமிழரசு சிவசக்திவேல், ஒரு பக்கம் போராட்டம் நடைபெற்றாலும் இன்னொரு பக்கம் வெகு விமர்சையா புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசல் கிராமத்துல ஜல்லிக்கட்டு நடைபெற்ற அந்த செய்திகளை பார்த்தோம், காட்சிகளையும் பார்த்தோம். புதுக்கோட்டை மாவட்டத்துல வேறு எந்தெந்த பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் நடைபெற்றுட்டு வருது? கண்டிப்பாக இப்ப அரசாங்க நேற்றுக்கு அறிவித்ததற்கு உடனடியாக இந்த கிராமத்தில் ஏராளமான காளைகள் இருப்பதனாலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது அவசர சட்டத்தையாவது நிறைவேற்றி ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததுக்கு இணங்க இந்த போட்டி தற்பொழுது இங்க முதல் முறை நடந்துகிட்டு இருக்குது. இருப்பினும் தமிழகத்திலேயே அதிகப்படியான வாடிவாசல்களை கொண்ட மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என்பது வரலாறு சொல்கிறது. சுமார் 150க்கும் மேற்பட்ட வாடிவாசல்கள் திறந்து விடப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஜல்லிக்கட்டு போட்டிகள் கடந்து வந்துள்ளன. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கிராமத்தில் இந்த பகுதிகளில் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியோடு, நீதிமன்றத்தின் உத்தரவோடு, கட்டுப்பாட்டோடு பல போட்டிகள் நடந்து வந்துள்ளன. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியானது முதல் போட்டியாகும். இருப்பினும் பொங்கல் பண்டிகையொட்டி தை பிறந்த நாளில் இருந்து ஏராளமான எங்கள் ஊர்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல இடங்களில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் போட்டிகள் இன்னைக்கு தொடங்கியிருக்கின்றன. தொடர்ந்து இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 50 இடங்களிலாவது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும் அப்படிங்கிறதுல மாவட்ட நிர்வாகம் உறுதியா இருக்காங்க. அரசாங்கத்துடைய அறிவிப்பை நிறைவேற்றுவதில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும் தீவிரமா இருக்கிறதாக காண முடிகிறது. தமிழரசன், புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பூசல் கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டுல அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஏதாவது செய்தியாளர்களை சந்திச்சாங்களா, கருத்து ஏதாவது தெரிவிச்சாங்களா? நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டையில ஒரு சில இடங்கள்ல போராட்டம் நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டீங்க. இந்த அவசர சட்டம் குறித்து அங்க கலந்துகிட்ட அமைச்சர்கள் ஏதாவது கருத்து பகிர்வை மேற்கொண்டாங்களா? ஜல்லிக்கட்டு போட்டியை குறித்த டயத்தில் தொடங்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அமைச்சர், வாரிய தலைவர், மாவட்ட கலெக்டர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் தீவிரமா இருந்தாங்க. தொடர்ந்து அவர்கள் காளை அவிழ்த்து விடப்பட்டு அதன் உற்சாகத்தை துள்ளி குதித்து காளையர்கள் கட்டிப்பிடித்து விளையாடி பரிசுகள் வழங்குவதில் தீவிரமாக இருந்து வரக்கூடிய அவர்கள் இதுவரை செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. செய்தியாளர்களை சந்திப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றதாக கூறப்படுகின்றது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கண்டிப்பாக புதிய தலைமுறைக்கு தேடி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இருப்பினும் போட்டிகள் தொடர்ந்து தீவிரம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இப்ப அந்த போட்டிகள் உற்சாகத்திலே அவங்க இருக்கிறாங்க.
போட்டிகள் இன்னும் தொடர்ந்து காளைகள் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து தொடர்ந்து காளைகள் வந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடிகிறது. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காளைகள் அனுமதிக்கப்படுகின்றன. தொடர்ந்து எந்த விதமான அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்கு காவல்துறை ஒரு பக்கம் தயார் நிலையில் இருந்தாலும் மருத்துவ குழுவினராக இருக்கட்டும், தீயணைப்பு படையினராக இருக்கட்டும், அவங்களும் பாதுகாப்பு பணிகளையும் அவசர பணிகளையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க.